Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தேக்கடி சுத்தி பார்க்கலாம் நேரா வந்தோம் போட்டிங் போணும்னு பட் unfortunately அவங்க வந்து இப்ப unfortunately எல்லாம் கிடையாது நீ லேட்டா கிளம்பி வந்துட்டு unfortunately ன்னு சொன்னது அவங்க 6 மணிக்கு கிளம்பி போங்க 7:30க்கு போட்டிங் போடுங்கன்னாங்க 7:30 மணிக்கு போடுமா அவ்ளோ காலையில போடுமா அப்படினே एक्चुअली நாங்க வந்து இன்னைக்கு வந்து தேக்கடி ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம் ஓகேவா கம்ப்ளீட்டா தேக்கடி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் சுத்தலாம் அப்படினு தான் வந்தோம் பட் இப்போ மார்னிங் வந்து கிடையாது 3 o'clock ஸ்லாட் தான் இருக்குது கிளம்பு ஜல்தி 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 ஜர்கண்டின் என்ற பாஷையெல்லாம் சொல்லி துரத்தி விட்டாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ஜீப் ஒன்று வர வச்சு ஜீப் சஃபாரி யானை வந்து தண்ணி அடிக்குமாம்மா என்னென்னமோ சொல்லுது அப்போ அதுக்கெலாம் தான் போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க இந்த யானை மேலே சஃபாரி பண்ணணும் சவாரி சஃபாரி யானை சவாரி அப்புறம் இது நம்ம ஊர்லேயே இதுக்கும் பெப்மாக்கும் ஒன்றும் பெரிய பந்தங்கள் கிடையாது அதனால் இதை ஒமிட் பண்ணுறோம் நம்ம என்னது இது வெஜிடபிள் தானே இல்லை சாரி இதில் பந்தம் இருக்குது பிரியாணிலாம் செய்யணும்னா இதெல்லாம் வேணுமே இதெல்லாம் இல்லைன்னு தான் என்ன பண்ண முடியும் இதுவே ஆஃப் ரோடு மட்டும் தான் போகுது எங்கெங்கே முட்டி நிற்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியல ஜீப்ல ஆஃப் ரோட் சஃபாரிலாம் எங்கே ஜங்கிள் உள்ள போகிறாங்க ஸ்பைஸ் பார்க்கு அது மாதிரி பல இடங்கள் இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அவர் ஹெர்பல் கார்டன் அங்கே போகிறோம் வைல்டு ஜீப் சஃபாரி இந்த மலை உச்சியில் ஏறி நின்று நம்ம அதுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் யோசிச்சு ஏதாவது ஷார்ட்ஸ் எடுப்போம் நேற்று ஒரு இதில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசிக்காரங்க வந்து போகிற போக்கில் போய் அப்படி தட்டி விட்டு போவாங்களாமா நான் சிம்மம் அதனால என்ன பேபிமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தது நான் வந்து மேசராசி அரிதாக போய் பேசப்படுவார் அப்படின்னு போட்டிருந்தது நான் ரேராக தான் போய் பேசுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் வந்து மேசராசிக்கும் வந்து இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால வாயை மூடிக்கணுமா தானா பிரச்சனை வருமா அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி பேசணும் அப்படின்னா வந்து குடும்பம் ரெண்டா போயிடுமா அதனால 2 பேருமே குடும்பத்துல வந்து என்ன சொல்றது 2 பேத்துக்குமே சனி நடக்குது அதனால 2 பேருமே என்ன உஷாரா இருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன் இந்த கேப்ல வாங்கி போடும்போது அதனால இப்ப பாருங்க அந்த உடஞ்சி போன கேப்பை கூட உடையெல்லாம் போல அமுங்கி வச்சிருக்கேன் நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் இந்த மடக்கி அப்படியே மடக்கி வைக்க கூடாது நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன் வீட்டுக்கு போய் அயன் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தான் ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தா அந்த வீட்டுல அழகழகா வச்சிருப்பேன் இது அயன் பண்ண இல்ல இது அயன் பண்றதுக்குலாம் உனக்கு வீடு கட்டி பெரிய பங்களா வீடு கட்டி கொடுப்பாங்களா யாராச்சும் எடுத்து வைக்கிறதுக்குலாம் நமக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமே பண்ண போறோம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நான் மட்டும் தான் வருவேன் இங்க யாராவது வந்து வெட்டிடுவேன் நான் நோ 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 என்னதான் அஷ்டம சனி நடந்தாலும் சரி 50-50 ரூம்ல 50% எனக்கு இருக்குது சரி ஓகே ஜீப் எடுத்துட்டாரு இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இதான் நம்மளோட ஜீப் ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க யானை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சவாரி போக போகிறோம் நம்ம போய் முடிச்சுட்டு எலிஃபென்ட் வந்து தண்ணியில் குளிப்பாட்டணும் நம்மளை இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராததுனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ போய் சவாரி மட்டும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எலிஃபென்ட் கூட ஒரு 20 minutes ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் போய் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதில் பாத் பண்ணலாம் யார் கூட பாத் பண்ண போறேன் யானையோட பாத் பண்ண போறேன் 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமாமா அது தண்ணியை அடிக்க நீ தண்ணி எடுத்து அது மேல அடிக்க ஒரே காமெடியா தான் இருக்கு போகுது ஓவரா தண்ணி அடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ இதுலயே மண்டமல்ல டம்முன்னு ஒரு தட்டு என்னப்பா ஒழுங்கா உட்காந்தியா நகர்ந்து போ நல்லா பரவாயில்ல நீங்க அப்படியே உட்கார்ந்தா போட்டோ என்னப்பா மொபைல்லாம் கீழே விழுந்துருப்பா கை பிடிச்சிக்கோ குட்டி ஐயோ இது என்னது ஐயா வீடியோவே எடுக்க ஐயோ முடியல எடுக்குது நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஏறியா ஆமா இது நான் செகண்ட் டைம் சின்ன வயசுல ஏறி இருக்கேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் ஆசீர்வாதம் வாங்கின ஞாபகம் இருக்குது நான் போயிருக்கேன் தெரியல நான் ஆல்ரெடி போயிருக்கேன் ஐயோ மேலே ஏத்த இறக்குமா ஏறுமோ தெரியுமா என்னப்பா இது எங்க இந்த வீடியோ எடுக்கிறது நம்ம நீ எடுக்காத நீ எடுக்காத விட்டுரு இந்த இதை வச்சு எங்க போய் நீ போட்டோ எடுக்கணும் பையா வரும் 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 நான்ப்பா நீ இந்த நீ இதை பிடிச்சிக்கணும்
எனக்கு முன்னாடி பயமா இருக்கும் முடி. நீ பிடிச்சிருந்தா உட்காந்துக்கிறேன், நான் தான் வீதியில் உட்காந்துங்கிறேன். ஒழுங்கா பிடிச்சி கீழே கீழே விட்டு பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யானை காது வேற, நம்ம யானை வேற ரொம்ப பெரிய யானையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஹைட்டுக்குள்ள இருப்போம்னு நினைக்கிறேன். 15 அடி 20 அடி ஹைட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய யானையாக இருக்குது. தெரியுமா, ஒரு ஷீட்டு தான் போட்டிருப்பாங்க, இப்பெல்லாம் பெட்டு போட்டிருக்காங்க. கரெக்டு, பெட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதுமா? யானையே தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்படி முன்னாடி வச்சாதான்ப்பா தெரியும். யானையே தெரிய மாட்டேங்குது, எங்கேயோ மேலே ஏறி நின்றுருக்க மாதிரி தெரியுது. யானை தெரியறியா? 360 டிகிரியில் எடுக்கிற மாதிரி எடுத்தா தெரியுதான்னு பார்ப்போமா? ஐயோவா, யானை தெரியுதா? கால் வலிக்குது. யானை தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது, யானை தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பயம் போயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் இதில் நம்ம போக போகிறோம். ஐயோ, இது கொஞ்சம் பெரிய யானையாக இருக்கிறதுனால இல்லாத பீதியெல்லாம் கலப்புது. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி காதே. மேலே ஏறுவையா, ஏறு ஏறு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறுது. உங்களுக்கு தெரியுதா? நான் தெரில, எங்கனுக்கே தெரில. இதெல்லாம் சூப்பர் ரைடு தான். என்னப்பா பண்ணுது? ஆனால் திரும்பி நின்றுக்குது. யானை சவாரியும் இல்லை, இது முன்னாடி சின்ன வயசுல போன ஞாபகம் இருக்கு. இல்லை, நான் சின்ன வயசுல போனேன், அதுக்கப்புறம் போகவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோடது போஸ் பர்ஃபெக்டாக எங்களால் எடுக்க முடியல, இருந்தாலும் எடுத்திருக்காங்க. இது வந்து அடுத்த கெஸ்ட் வந்து கிளம்புறாங்க யானையில். எலிஃபண்ட் ரைடுக்கு கிளம்புறாங்க. எலிஃபண்ட் ரைடு எல்லாம் பெரிய பெரிய யானை, 20 அடி இருக்கும். 20 அடி டாப்ல உட்காந்துருக்கோம் நாங்கள். திணறினுங்கிற யானை பின்னாடி உட்காந்துருக்க உனக்கே அப்படி இருக்குன்னா முன்னாடி உட்காந்துருது எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாரு. நான் உட்கார்ந்த போஸுக்கு தான் சொல்றேன், இப்படி உட்கார்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுக்க கீழே போலாம். செமையா இருந்ததுல, சூப்பர். ஆனா ரொம்ப நேரம் கூட்டின்னு போல, பரவாயில்ல. கொஞ்சம் ஆமா, நான் மட்டும் ரொம்ப நேரம் கூட்டிட்டு போய் தாவ போல் இருக்குதுன்னு நினைச்சேன். ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. நல்லா தான் இருந்தது, ஆனா கால் தான் கொஞ்சம் வலிக்குது இல்ல. போட்டோ எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், யானை கையால் அடி வாங்கிறதுக்கு. பார்த்து இறங்கு பேபிமா, பார்த்து இறங்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரியார் ரிவராம். இப்போ தண்ணி இல்லை, வறண்ட பூமியாக இருக்குது. ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இது இந்த பாறையில் இறங்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்றா, ரீல்ஸ் எடுக்கணுமாம்மா. இப்போ பாருங்கள், ஜோதிகா மாதிரி டான்ஸ் ஆட போகுது. தக்க 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 ஜும், தக்க 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 ஜும் அப்படின்ட்டு மறந்துச்சு. இல்லைன்னா அப்படியே ஸ்டெப்புலாம் பயங்கரமாக போட்டிருக்கோம். தக்க 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 ஜும், தக்க 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 ஜும். டான்ஸ் தெரிஞ்சிருந்தா எடுத்துருக்கலாம், ரீல்ஸ் எடுக்க தெரியும், டான்ஸ் தெரியாதே. ஓடு, இப்படி அங்கே ஓடு, அங்கேருந்து அங்கே இப்படியே திருப்பிக்கிட்டு ஓடியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரீல்ஸ் டைம் எங்களுக்கு. ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும். இது வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட் ஆமாம். அப்படியே நம்மக்கிட்ட தான் டிஜே இருக்குது இல்லை, பேக்கெட் 3 இருக்குல்ல, அப்புறம் நான் விடு, நம்மளே எடுத்துப்போம். கெபிக்கு பேக் சைட் போகிறோமா? வந்த இடத்த திரும்பி பாருங்கன்னாங்க, அதனால திரும்பி பார்க்குறேன். நானும் திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கும் திரும்பி காட்டுறேன். சரி, அடங்கப்பா அடங்கப்பா, இங்கே பாருங்க, நம்ம குளம் தேவி மாதிரி வீராங்கன்னா எப்படி பிடிச்சின்னு வராங்கன்ட்டு. கேமரா வாங்கிச்சுதான் போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக பேசக்கூட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படி குலுங்குது சபா. அங்கே 2 வண்டி வருது.
மேலே எது மேலே போகிறோம்? நம்ம இதுக்கு இந்த மவுண்டன் கீழே போகணும். கீழே போய் அந்த வியூ எல்லாம் பார்த்து மேக்ஸிமம் விலங்கு இருந்தால் நம்ம பார்க்கலாம். இருந்தால் பார்க்கலாம். அது முடிச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாப்பில் இருக்கும். டாப்னா இன்னும் டாப் போகல, இன்னும் வேறு எங்கேயோ டாப் போவாங்க போல் இருக்குது. இப்போ இந்த ஆஃப் ரோட் முடிஞ்சு நேராக ஒரு இடத்துல வந்து நிறுத்தினாங்க. இங்கே மேலே வந்து வியூஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே க்ரௌட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அந்த ஹில்லில் அங்கே தெரிகிற ஹில்லில் பைனாகுலரில் நான் பார்த்தேன் ஒரு 4 யானை நிற்கிது. அது இங்கேருந்து பார்த்தா தெரியாது யாருக்கும், பைனாகுலரில் தான் பார்க்கணும். எங்கே நிற்கிது? மேலே பாருங்க, இந்த கீழே பாருங்க. இந்த ஏலக்காய் இருக்குல்ல, அதோட இந்த ஏலத்தோட பார்க்கல நீங்க ஒன்றுமே ஆமாம், தோ நிற்கிது பாருப்பா. நான் சொன்னோம். இங்கே பாரு, இதே ஸ்ட்ரைட்டில் பாரு 2. இங்க நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதாம்மா? எந்த ஊர்மா நீங்களா? தர்மபுரி. நீங்க மட்டும் வந்துருக்கீங்க, மிஸ் யாரையும் சார் யாரையுமே காணோம். யானை மட்டும் தான் பார்க்க முடியுது. புலி, சிங்கம் நம்ம லெக்கு தான். புலி சிங்கத்தை பார்த்து பக்கத்தில் போய் நின்று வீடியோ எடுத்துருவேன். நீனு வாக்கிங் போவேன். வாக்கிங் போவேன். ரைட்டு, ஓகே. யானை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்த வியூ பாயிண்ட்ல யானை 2 யானைஸ் 3 யானைஸ் இந்த பக்கம் ஒரு மலையில் நின்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு மலையில் நின்று இருக்குது. திடீர்னு இறங்கி தரத்தன்னு ஓடியாருதான். என்ன பண்ணுவீங்க? அதுதான் இப்போ அவர் சொன்னார். திடீர்னு ஏன்னா இங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து இப்படி எடுத்துறீங்களே, திடீர்னு இதில் இறங்கி வரதுக்கு பாதை இருக்கு, என்ன நான் பண்ணுவீங்கன்னா நான் ஓடிடுவேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவேன். தெரியும், அவர் ஓடுவார், நம்ம என்ன பண்ணுவோம்? சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்திருக்கேன். ஜிப் லைனுக்கு வந்திருக்கேன். இப்போ இங்கே இருந்து அவ்வளோ தூரம் போனது வேறு 2 பேருக்கு பிடிச்சின்னு வராங்க. அந்த மாதிரி நான் நீ பிடிச்சின்னு வர போகிறேன். இப்போ போகலாமா? ஓகே. ஒன்று முன்னாடி போகுது, ஒன்று பின்னாடி வருது. அப்படிதான் வருமோ? ஆமாம், இல்லை கரெக்டாக தான் வருது. கரெக்டாக தான் வருது. வந்தோடனே எப்படி பிடிக்கிறாங்க? கேமரா ஒரு பக்கம் கேமரா பிடிச்சிருக்கிறாங்க. 360 கையில் 360 கையில் இருக்குதா? ஓகே, அப்போ நம்ம கிளம்புவோமா? வா, போயிட்டு வருவோம். நல்லா இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுறதுக்கு. எங்கே வந்து இது போயிடுச்சு அந்த பக்கம். எவ்வளவு பெரிய பைண்டாம்பேடியா இருக்கிற, கைய புடினா கைய பிடிக்க மாட்டேன். ஏய், கைய பிடிக்க மாட்டேன்னு சொன்னவ நீனு. இன்னும் 2 கயிறு எடுத்து அவன் போட்டு விட்டான். இன்னும் அது எனக்கு நடுக்கம் போகவே இல்லை. எனக்கு நீ தான் கைய பிடிக்க மாட்டேன்னா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போதே கைய பிடிச்சா கரெக்டா இருக்கும். நான் பிடிச்சுன்னு வந்தேன். இங்க அடிச்சு நீ தான் சொன்ன அவகிட்ட. வேணாம், நான் வந்து ஆக்சுவலி இங்க கையில வந்து கட்டிட்டாங்க. ஏன் சொன்னா, இந்த கையில கேமரா கட்டிட்டாங்க, இந்த கையில இவ்வளவு புடிச்சுக்கணுமாமா, இந்த கையும் பிடிக்க கூடாதாமா. நான் கயிறுல வெறும் கையை மட்டும் அப்படி ஸ்பைடர் மேன் மாதிரி இப்படி காட்டுன்னு வரணுமா? எனக்கு வீடியோவே தேவையில்ல, நான் பிடிச்சிருந்தா வருவேன். ஏன்னா அப்படின்னா நான் எனக்கு தேவையே இல்லை ஜிப்லைனே, எனக்கு வேணாம், கழட்டிட்டு எல்லாத்தையும். அப்புறம் வேணாம், சரி விடுங்க, நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க கயிறுன்ட்டாங்க. என்ன இது நம்ம அப்படியே ஸ்பைடர் மேனா ஃபைன்னு வர்றதுக்கு. ஆனா நிறைய பேர் அப்படிதான் வந்தாங்க, பட் நம்மளால முடியாது. இதெல்லாம் தேவையான்னு எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பொழப்பு இது. இதுல இன்னொருத்தர் வந்து பெரிய அட்வென்ச்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு கண்ட்ராவியும் கிடையாது. என்னத்த த்ரில்லு? நீ என்ஜாய் பண்ண ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருந்தா என்ன வரும்? த்ரில்லு த்ரில்லு அப்படியே பழுத்திரம் பலாப்பழம். அது நேரம் சரியில்லை, நான் வரதுதான். ஆனா ஜாலியா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா போகும்போதுதான் உனக்கு பயம். ரிட்டர்ன் வரும்போது பயம் பண்ணல, போகும்போது ஒரு மாதிரி இருந்தது. வா, உன்னை வந்து பேராகிளைடிங்ல ஏற்றி விடுறவா. பேராகிளைடிங்லாம் சான்ஸே கிடையாது, தேவையே இல்லை. பீச்லன்னா கூட ஏறுவேன், கோவா போனப்போ ஏறினா மாதிரி. இது அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் எங்க வந்திருக்குன்னு சொல்லு. நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ட்ரெஸ் போட்டுக்கணும். நேற்று என்ன ட்ரெஸ் போட்டுமோ அதே ட்ரெஸ் போட்டுனா, இது லக்கி
இதோட நேம் லக்கியா குட்டி பிரியா. இந்த எலிஃபண்ட் எங்களை குளிப்பாட்ட போகுது. அது உன்னை குளிப்பாட்ட, நீ அதை குளிப்பாட்ட, அப்படியே ஒரே மச்சாவா இருக்கு போகுது. ஸோ இப்போ ஷவர் பண்ண போதாமா. ஸோ அந்த ஷவரில் நம்ம நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நேற்று போட்ட பழைய ட்ரெஸ்ஸே எடுத்து போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய ஷவரில் நம்ம குளிச்சிருக்கிறோம், அருவியில குளிச்சிருக்கோம். இது வரைக்கும் யானை ஷவர் பண்ணி குளிச்சது இல்லைல்ல. அனுபவிச்சிடுவோம். எதை சொல்ல வந்தியே? ஆமா சொல்ல வந்தேன், பட் அது மாதிரி சொல்லக்கூடாது. அவன் குளிக்கும் போது நிஜமாலே பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குளிப்பாட்டுவோம் யானைங்க, அப்புறமா யானை நம்ம குளிப்பாட்டோம். என்னப்பா நிஜமாலே பக்கத்துல போய் இதெல்லாம் தேய்க்கணுமா? ஒண்ணும் பண்ணாதா? ஏன்பா தேவையில்லாத வேலை என்ன பண்றாங்க நீ? நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுப்பா, அப்பதான் உன்ன நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டும், கவர் பண்ணுவோம் உனக்கு. இல்லைன்னா பண்ணாது உனக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பாரு. வேற என்ன பண்றது? பக்கத்துல போய் தைரியமா இருந்தா அடியில உள்ள பூந்து தேயி. கமான் சாஞ்சிடாத, புடி டைட்டா. அதான் டான்ஸ் ஆடுன்னு தான் சொல்லிருக்காங்கல்ல. சரி அனுப்பியா சப்பனா நில்லு. ஐயோ அது ஆடுதே. அதுதான் நானும் சொன்னேன். என்னப்பா ஒரு பக்கம் உட்கார முடியல. அதுதான் நானும் சொன்னேன், ஆடிக்கிட்டே இருக்குது. ஐயோ போதுவா, போதும் போதும். லாஸ்ட் என்னப்பா நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட நீயும். தேங்க்யூ பையா, தேங்க்யூ லக்கி, தேங்க்யூ ஸோ மச். சரி கிளம்ப காத்து வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண போகுது. தேங்க்யூ. யானைக்கிட்ட இருந்து பயம் போயிடுச்சு இல்லை இன்னைக்கு ஒரு நாள். யானை கூட இன்னைக்கு டே வித் யானை. லக்கி ஆசீர்வாதம் வந்து தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சு. என்னையோட இது அவ்வளோதான் முடிஞ்சது ட்ரிப்பு. இப்போ நேராக அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். இங்கே ஒன்னே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், போட்டிங் மட்டும் போகல. அந்த போட்டிங் வந்து திரும்பி ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு போகும்போது வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இப்போ டைம் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அதை ஒன்று முடிச்சுட்டு வந்தவொடனே எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அங்கேருந்து இங்கே ஓடியாந்தோம். அப்படி இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் இல்லாதது தெரியுது. பிள்ளைங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். எங்களுக்கு அப்படியே நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஜாலி பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இது ஜிப்லைன் தான் செம்ம காமெடியாக இருந்தது. பசங்க தான் ஜாலியாக இருந்தாங்க. ஆமாம், யானை சவாரி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அது டான்ஸ் ஆடினே இருந்தது. அது தண்ணி மேல அது குளிக்க வைக்கும் போது தண்ணி அடிக்கும், அது குஷி ஆயிடுச்சு போல் இருக்கு. இப்படி இப்படின்னு அவன் டான்ஸ் ஆடாதன்றான், அப்பவும் ஆடுது. ஏன்னா மேல ஏறி உட்காந்தோன்னா ஹோல்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, டைட்டா பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கயிறு மட்டும் தான் இருந்தது. கயிறு இந்த குழந்தைங்களாம் அப்படி சாயம் தெரியுமா, தொட்டில இருந்து விட்டுருந்தா அந்த மாதிரி தான் சாஞ்சிருக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. அது அவர் என்ன சொன்னார், 2 கை இப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. இங்கேருந்து இதுதான் டான்ஸ் ஆடிக்கினே இருக்குதுன்னா திட்டுறாரு. அது அப்பவும் அடங்கல, அது டான்ஸ் ஆடின்னு தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு நானும் அப்படி கை வச்சு. நான் மேலே ஏறி உட்காந்தோடனே ஒரு பயம் ஆயிடுச்சு. ஒரு சைடா உட்காந்துருக்காங்க, கீழே விழுந்துருவாங்க. நான் கீழே விழுகல, பட் கீழே விழுந்திருக்க மாதிரி இருந்தா எனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஹோல்ட் பண்ணி தான் பிடிச்சிருந்தேன். பட் ஆனா அந்த யானை வந்து ஆடுறதுனால எனக்கு போயின்னு வந்தது. ஜாலியா டான்ஸ் ஆயிருந்தது, சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நேரா கிளம்பி எங்க போறோம் அப்படின்னா வாகமூன் போறோம். வாகமூன்ல நம்ம மீட் பண்ணுவோம் அடுத்த வீடியோல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.